கார்த்திகை தீபம். இன்றைய கதையில் ரேவதியின் ஐடியாவின்படி மத்திய அமைச்சர் ரங்கநாயகியுடன் இணைந்து எல்லோரும் சுமங்கலி பூஜையில் ஈடுபட்டனர். குடும்ப ஜோதிடர் சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் மத்திய அமைச்சரோ, நான் வெளியில் இருப்பதாகவும் இந்த முறை முடியாது, அதனால் அடுத்த வருடம் செய்து கொள்ளலாம் என்று ஜோதிடரிடம் கூறினார். அப்போது ரேவதி ஒரு ஐடியா கொடுத்தார். அதாவது, இந்த முறை எங்களது வீட்டில் நாம் எல்லோரும் சேர்ந்து சுமங்கலி பூஜை செய்யலாமா என்று கேட்டார். அதற்கும் இது நல்ல ஐடியாவாக இருக்கிறதே என்று கூறினார். சுமங்கலி பூஜை செய்ய ரேவதிக்கு அவ்வளவு ஆசை. மத்திய அமைச்சரும் ஓகே சொல்லவே ரோகிணி அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். பின்னர் மத்திய அமைச்சர் ரங்கநாயகி சுமங்கலி பூஜையை மேற்கொண்டார். அவருடன் இணைந்து மற்ற அனைவரும் பூஜையில் ஈடுபட்டனர். இதில் ரேவதி தனது கணவர் கார்த்திக்கின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார். பிறகு கார்த்திக்கோ ரேவதிக்கு நெற்றியில் மட்டுமின்றி அவரது தாலிக்கும் குங்குமம் இட்டார். இதே போன்று ரோகிணிக்கு மயில் வாகனம் குங்குமம் வைத்துவிடவே அவரது காலில் விழுந்து ரோகிணி ஆசிர்வாதம் பெற்றார். பிறகு சுவாதியின் பாடல் கச்சேரி ஆரம்பமானது. ரேவதி தனது தங்கை சுவாதி நன்றாக பாடுவாள் என்று சொல்லவே மத்திய அமைச்சரும் ஓகே சொன்னார். பிறகு சுவாதியும் நன்றாக பாடி முடிக்க ரங்கநாயகி பாராட்டு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பூஜைக்கு வந்தவர்களுக்கு வளையல், குங்குமம், மாங்கல்ய கயிறு ஆகியவற்றை கொடுத்தார். அதன் பிறகு அவரது வேலையும் முடிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பின்னர் அமெரிக்கா மாப்பிள்ளையின் காமெடி காட்சிகள் அரங்கேறியது. தான் ஒரு பலசாலி என்பதை நிரூபிக்க வீட்டின் மொட்டை மாடியில் செங்கல்லை வைத்து உடற்பயிற்சி செய்தார். அவர் உடற்பயிற்சி செய்வதை பார்த்து ரேவதி உள்ளிட்டோர் சிரித்து மகிழ்ந்தனர். அதாவது, கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் மற்றும் ரேவதிக்கு பஞ்சாயத்து மூலமாக சாமுண்டீஸ்வரி விவாகரத்து பெற்றுக் கொடுத்தார். சந்திரகலாவின் யோசனையின்படி சட்டப்படி விவாகரத்து பெறவும் கார்த்திக்கை வீட்டை விட்டு துரத்தவும் கோர்ட்டை நாடினார். ஆனால் அங்கு கார்த்திக் மற்றும் ரேவதி இருவரும் 6 மாத காலம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இதன் காரணமாக கார்த்திக் இப்போது மாமியார் வீட்டில் ரேவதிக்கு பக்கபலமாக இருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலும், எப்படியும் கார்த்திக் மற்றும் ரேவதிக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து ரேவதிக்கு 2வது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஐடியாவில் சாமுண்டீஸ்வரி இருந்தார். இதற்காக அமெரிக்கா மாப்பிள்ளையையும் தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார். ஆனால் அவரை பார்க்க ஒரு காமெடி பீஸ் மாதிரித்தான் தெரிந்தது. சந்திரகலாவே அந்த அமெரிக்க மாப்பிள்ளையை விமர்சனம் செய்தார். அவர் உடற்பயிற்சி செய்வதை பார்த்து ரேவதி உள்ளிட்டோர் சிரித்து மகிழ்ந்தனர். தன்னை அமெரிக்காவில் அப்படி கூப்பிடுவார்கள், இப்படி கூப்பிடுவார்கள் என்று அள்ளிவிட்டார். மேலும் 100 செங்கற்களை உடல் வைத்து கராத்தே பயிற்சி செய்வதாகவும் புரளிவிட்டார். ஏற்கனவே காமெடி காட்சி மயில் வாகனம் இருக்கும் நிலையில் ஜி தமிழில் இப்படியொரு காமெடி காட்சி எல்லாம் தேவையா என்று ரசிகர்கள் பலரும் விமர்சிக்கத் தொடங்கினர். அந்த வீட்டில் அந்த நாள் ஒரு விசேஷமான பரபரப்பு நிலவியது. ரேவதியின் ஒரு சின்ன ஐடியா பெரிய நிகழ்வாக மாறப்போகிறது என்பதை அப்போது யாரும் உணரவில்லை. குடும்ப ஜோதிடர் பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தார், சுமங்கலி பூஜை அவசியம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் மத்திய அமைச்சர் ரங்கநாயகி வேலைப்பளுவால் அந்த ஆண்டு முடியாது, அடுத்த ஆண்டு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டிருந்தார். அந்த நேரத்தில் ரேவதி அமைதியாக இருந்தவள் இல்லை. இந்த முறை எங்கள் வீட்டிலேயே எல்லோரும் சேர்ந்து சுமங்கலி பூஜை செய்யலாம் என்றாள். அவளது குரலில் இருந்த அந்த உண்மையான விருப்பம் அனைவரையும் நெகிழச் செய்தது. அந்த யோசனை அமைச்சருக்கும் பிடித்துவிட்டது. நல்ல ஐடியா என்று அவர் ஒப்புதல் அளித்தவுடன் வீடு முழுவதும் உற்சாகம் பரவியது. ரோகிணி உடனே ஏற்பாடுகளில் இறங்கினார். பூஜைக்கான பொருட்கள், அலங்கார அழைப்புகள் எல்லாம் சீர் செய்யப்பட்டன. நாள் வந்து சேர்ந்தது. மத்திய அமைச்சர் ரங்கநாயகி பூஜையை தொடங்கி வைத்தார். வீடு முழுவதும் மங்கள வாசனை பரவியது. தீப ஒளி மின்னியது. சுமங்கலிகள் வரிசையாக அமர்ந்தனர். அந்த தருணத்தில் ரேவதி தனது கணவர் கார்த்திக்கின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றாள். கார்த்திக் அவளது நெற்றியில் குங்குமம் வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவளது தாலியிலும் குங்குமம் வைத்து அந்த உறவின் புனிதத்தை காத்தார். அந்த காட்சி அங்கே இருந்தவர்களின் மனதை வருடியது. அதேபோல் மயில் வாகனம் ரோகிணிக்கு குங்குமம் வைத்தார். ரோகிணியும் பணிவுடன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார். அந்த வீட்டில் அந்த நேரம் கணவன் மனைவி பாசத்தின் வெளிப்பாடே பெருகி வழிந்தது. பின்னர் நிகழ்ச்சியின் இனிமையான பகுதி தொடங்கியது. ரேவதியின் தங்கை சுவாதி பாடலுக்கு மேடை ஏறினார். என் தங்கை நன்றாக பாடுவாள் என்று ரேவதி பெருமையுடன் கூறியிருந்தாள். சுவாதியின் குரல் வீடு முழுவதும் ஒலித்தது. அவரது பாடல் முடிந்தவுடன் ரங்கநாயகி பாராட்டினார்.
அந்த பாராட்டு சுவாதிக்கே அல்ல, அந்த வீட்டின் மகிழ்ச்சிக்கும் கிடைத்த பரிசாக இருந்தது. பூஜை முடிவில் வந்திருந்த சுமங்கலிகளுக்கு வளையல், குங்குமம், மாங்கல்ய கயிறு ஆகியவை வழங்கப்பட்டன. அந்த மங்கள தருணங்கள் முடிந்ததும் அமைச்சர் தனது வேலையை நிறைவு செய்து புறப்பட்டுச் சென்றார். ஆனால் அதற்கு பிறகு நிகழ்ந்தது முற்றிலும் வேறொரு சூழ்நிலை. அமெரிக்கா மாப்பிள்ளை என அழைக்கப்பட்ட அந்த நபர் வீட்டின் மொட்டை மாடியில் செங்கற்களை வைத்து உடற்பயிற்சி செய்து தன்னை பலசாலி என்று காட்ட முயன்றார். அதை பார்த்து ரேவதி மற்றும் மற்றவர்கள் சிரித்து புன்னகைத்தனர். அமெரிக்காவில் என்னை இப்படி அழைப்பார்கள், அப்படி அழைப்பார்கள் என்று அவர் பெருமை பேசியது இன்னும் சிரிப்பை கூட்டியது. 100 செங்கற்களை உடைத்து கராத்தே பயிற்சி செய்வதாகவும் அவர் கூறியதும் அந்த வீட்டில் இறந்தவர்களுக்கு காமெடி காட்சியாகவே தோன்றியது. இந்த நிலையில் ரேவதி மற்றும் கார்த்திக்கின் வாழ்க்கை வேறு ஒரு சிக்கலில் சிக்கியது. சாமுண்டீஸ்வரி பஞ்சாயத்து மூலம் விவாகரத்து ஏற்பாடு செய்திருந்தார். சந்திரகலாவின் யோசனையின்படி கோர்ட்டை நாடினார். ஆனால் நீதிமன்றம் இருவரும் 6 மாதங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதனால் கார்த்திக் மாமியார் வீட்டிலேயே ரேவதிக்கு துணையாக இருந்தார். ஆனால் சாமுண்டீஸ்வரியின் மனதில் வேறு திட்டம் இருந்தது. எப்படியும் விவாகரத்து வாங்கி ரேவதிக்கு 2வது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம். அதற்காக அமெரிக்கா மாப்பிள்ளையை வீட்டிற்கு அழைத்து வந்தார். ஆனால் அவரின் நடத்தை, பேச்சு எல்லாம் பார்த்தபோது அவர் ஒரு காமெடி பாத்திரமாகவே தோன்றினார். சந்திரகலாவும் அவரை விமர்சிக்க முடியாமல் இருக்க முடியவில்லை. இப்படியாக ஒரு பக்கம் மங்கள பூஜையின் ஆனந்தம், மறுபக்கம் குடும்ப பிரச்சனைகளின் சிக்கல், இதற்கிடையில் அமெரிக்க மாப்பிள்ளையின் காமெடி காட்சிகள். இந்த எல்லாம் சேர்ந்தது அந்த வீட்டின் வாழ்க்கையை ஒரு சீரியல் காட்சியாக மாற்றியது.